இன்னைக்கு சைக்காலஜி எதை போதிக்குதுன்னா ஃபவுண்டேஷன் இல்லாத ஒரு கேரக்டரை போதிக்குது சைக்காலஜி. ஹியூமன் சைக்காலஜி போதிக்கிறது என்னன்னா ஃபவுண்டேஷன் இல்லாதது. புரியுதா? ஃபவுண்டேஷன் இல்லை, ஸ்பிரிட்டு. அந்த ஸ்பிரிட்டுக்கும் சைக்காலஜிக்கும் சம்மந்தம் இல்லை. அதாவது ஹியூமன் சைக்காலஜிக்கும் ஸ்பிரிட்டுக்கும் சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். ஸ்பிரிட்ல இருந்து, ஆவியில இருந்து ஆத்மாவுக்கு வந்தாதான் ஆத்மா உயிரடையும். ஆத்மா உயிரடைஞ்சாதான் சரீரம் உயிரடையும். அப்போ சைக்காலஜி பேசுறது என்ன எப்படின்னா ஃபவுண்டேஷன் கிடையாது. தேர் இஸ் நோ ஃபவுண்டேஷன் ஃபார் ஹியூமன் சைக்காலஜி. அதைத்தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு எப்படின்னா கெட்டு போன மனுஷனை சரி செஞ்சிருவானா. அது எப்படி சொல்றதுன்னா குழிக்குள்ள இருக்கிறவன தூக்கி விட்டுருவானா. குருடனுக்கு வழிகாட்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் சைக்காலஜி சொல்லுது. எவ்வளவு ஒரு மதியம் பாருங்க. அந்த ஹியூமன் சைக்காலஜியை நம்புறோம், நிறைய பேர் நம்புறான். அந்த ஹியூமன் சைக்காலஜியை நிறைய பேர் நம்புறான். ஒருத்தருங்க அப்ப ப்ராப்ளம் இருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த ஹியூமன் சைக்காலஜி சால்வ் பண்ணணும்னு பாருங்க. நான் சொல்றது புரியுதா?